பூண்டு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. குழம்புக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இருந்தால் இந்த குழம்பை சீக்கிரமாக பண்ணிடலாங்க. எவ்வளோ எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்குறேங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரா போட்டுக்கோங்க. ஜீரா போட்டுட்டு அது பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயமும் பூண்டும் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிட்டேங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ண போகிறோங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரம் மசாலா, ஜீரா பவுடர், சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கீங்களா அதை ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி ஆட் பண்ணுறோங்க. நல்லா குழம்பு சுண்டுற வரைக்கும் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரைஸுக்கு சூப்பராக இருக்குங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.